இருக்கா ரைட் அண்ணா கண்ணி கை தட்டி விடுங்க ஏன்னு சொன்னா கண்ணீர் பார்த்துங்க இறுக்கி பார்த்தோடுமா ரைட் இந்த கிஃப்ட் அனுப்பினாக்களுக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா மிக்கியோட கண்ணத்துல ரைட் அவ சொன்னவா நான் நம்பல அப்படியா நீங்க தங்களை சரியா கெஸ் பண்ணி சொன்னா மட்டும் அந்த கிஃப்டை கொடுக்கட்டுமா உங்களுக்கு இல்லையோன்னு சொன்னா அந்த கிஃப்டை திருப்பி கொண்டு வரட்டுமா மட்டும் சொல்லி அனுப்பி இருக்கணும் நான் ரொம்ப லிட்டு மச்சான் என் ஃபேவரட் சீனை போட்டு சுத்து அவ வத்து வல்மா வத்து நான் ரொம்ப லிட்டு மச்சான் என் ஃபேவரட் சீனை போட்டு சுத்து அவ வத்து வல்மா வத்து வத்து வல்மா வத்து காலம் வருது என்ன குறைச்சலா கோயின் ஒரு வைரத்தை ஐஃபில் டவர் வைரத்தை உசார் பண்ண யூஸ் பண்ணுவான் பித்த கோரஸ் தீரத்தை அவன் ஆறான் பத்திக்க பத்தே டக்குன்னு பார்த்தான் அவதிச்சிருக்கேன் 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 ரைட் ஓகே வணக்கம் அண்ணா வணக்கம் ரைட் அப்ப என்ன பேர் அண்ணாக்கு கௌசிகன் அண்ணா என்ன சரி கௌசிகன் என்ன சொல்லுங்க அப்ப என்ன விசேஷம் நடந்து இருக்குது நிறைய சொந்தக்காரர் நண்பர்கள் எல்லாம் வந்து நிக்கலாம் அண்ணாவும் அழகா கோட் சூட் எல்லாம் போட்டு என்ன அழகா வலிக்கிட்டு நிக்கிறீங்க பெருசா கேக் எல்லாம் வச்சிருக்கு அப்ப என்ன விசேஷம் நடந்துட்டு இருக்குது ஹீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சரி ஏதாச்சும் கௌசிகன் அண்ணாவுக்கு இன்னைக்கு 21வது பிறந்த நாள் ஏன்னா சரி உங்களோட 21வது பிறந்த நாள உங்களோட சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாரையுமே அழைச்சி சிறப்பா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீர்கள் ஸோ உங்களோட 21வது பிறந்த நாளை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லி உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்கள் வந்து சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு இன்னைக்கு நீங்கள் பிறந்த நாள் அவங்களுக்கு சொல்லி உங்களுக்கு அவங்களுடைய அன்பான இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டுமா என்று சொல்லி வாழ்த்துக்களையும் சொல்லி மிக்கி மவுஸ்கிட்ட கொஞ்சம் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கணும் எங்களோட சார்பா இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் பர்த்டே பாய்கிட்ட கொடுத்து எங்களோட அன்பான வாழ்த்துக்களையும் சொல்லி அந்த இடத்தையும் கொஞ்சம் கலகலப்பாகி சின்னதாக ஒரு என்டர்டைன்மெண்டோட எங்களோட அன்பான வாழ்த்துக்களை வந்து பர்த்டே பாய்க்கு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கணும் அதாச்சும் பிறந்த நாள் என்று சொன்னா எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லுவினோம் இருந்தாலும் இந்த சர்ப்ரைஸை அனுப்பினாக்கள் வந்து தாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறையில அவையோட வாழ்த்து உங்களுக்கு சொல்லணுமா ரொம்ப இல்லையா பிறந்த நாள் சொன்னா விடியவில இருந்து அப்படி நிறைய வாழ்த்துக்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் தங்கட வாழ்த்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில போய் சேரணும் ஆசைப்பட்டு ஒரு ஆட்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அனுப்பி இருக்கணும் ஒரு அழகான ஃப்ளவர் பொக்கே கொடுத்து அனுப்பி இருக்கணும் அந்த பூக்களை போல எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா உங்களோட வாழ்க்கையை வந்து தொடரட்டுமா என்ன ஒரு அழகான பொக்கே அனுப்பி இருக்கணும் இன்னும் வேற வேற கிஃப்ட் எல்லாம் இருக்குது அப்ப ரெண்டாவது கிஃப்ட் என்ன கிஃப்ட்னு பாப்போமா சரி
மிக்கி சரி இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா அந்த போ ஏன்னா ப்ளூ கலர் போ இருக்கு அதை பிடிச்சி இழுக்க போறீங்க ரைட் மிக்கி கொடுங்க இழுக்களுக்கு என்ன வந்து இருக்கு அப்படியா சரியான ஒரு ஃப்ளோ பொக்கே வந்து அதோட வந்து ஒரு காசு மாலை வந்து இருக்குது அதுல குறிப்பிட்ட தொகை காசு வந்து இருக்குது காசு மாலையெல்லாம் உங்களுக்கு போட்டு உங்களை கொஞ்சம் வித்தியாசமா அழகு பார்க்கணுமா என்று ஆசைப்பட்டு ஒரு ஆட்கள் இந்த மாதிரி எல்லாம் அனுப்பி இருக்கணும் சரி அப்ப சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது சத்தமா கதைப்பீங்களா ஓ ரைட் அப்ப சந்தோஷம் அப்ப சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் யார் இந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் இன்றைக்கு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க இப்ப நீங்க வந்து கெஸ் பண்ணி சொல்ல போறீங்க கெஸ் பண்ணுவோமா யாரா இருக்கும் ஒன்றை விட்டு அண்ணாவா இருப்பார் என்ன பேர் அண்ணாக்கு கௌசிகரன் எங்க இருக்கிறார் அண்ணா இதுக்கு நிக்கிறாரா அண்ணா முன்னுக்கு நிக்கிறாரா இல்லையா அண்ணா கொடுக்கல அவர்தான் சுவர் எந்த மாற்றமும் இல்லை சரி என்ன காரணத்துக்கு அண்ணாவுக்கு சொல்றீங்க கொஞ்சம் இது முதல்ல எங்க காய்ச்சல் கண்டனீங்களா அப்படியா அப்ப ஏதாச்சும் காரணம் ஏதாச்சும் காரணம் இருக்கு அவரை சொல்றதுக்கு சும்மா ஒரு கேசிங்களை சொல்லுவோம் அப்படியா அவையெல்லாம் தான் இருக்கும் சரி இந்த சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் சொன்னதை கொடுத்துட்டு கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா உடனும் எங்கிட்ட பேரை சொல்ல மாட்டார் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா கேளுங்க கட்டாயம் கொஞ்சம் டைமுக்கு பிறகுனாலும் எங்களை கெஸ் பண்ணுவார் என்று சொல்லி அனுப்பினார் யாரா இருக்கும் அண்ணா கொடுக்கல இப்ப கொடுத்தாக்கள் கோவைக்கு போயினோம் நாங்க மினக்கட்டி மிக்கியல் அதையும் பிடிச்சு இப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணினா இவர் வந்து எங்களை விட்டுட்டு வேற யாக்களை சொல்லிட்டாரு என்று சொல்லி என்ன கிஃப்ட் இருக்குது நீங்க தங்களை சரியா கெஸ் பண்ணி சொன்னா மட்டும் அந்த கிஃப்டை கொடுக்கட்டுமா உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா அந்த கிஃப்டை திருப்பி கொண்டு வரட்டுமா மட்டும் சொல்லி அனுப்பி இருக்கணும் சரி இன்னைக்கு அண்ணாதான் சரி இன்னைக்கு பிறந்தநாள்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்களா எல்லாரும் சொல்லிட்டோமா சொல்லாம யாராச்சும் இருக்கிறாங்களா என்ன விஷயம்டா இந்த கிஃப்ட் அனுப்பினாக்கள் இன்னும் வாழ்ந்து சொல்லலையா அவங்களுக்கு அவன் தான் சொல்லலையா அதாச்சும் தாங்கள் இன்னும் வாழ்ந்து சொல்லலையா சின்ன ஒரு சர்ப்ரைஸா கொடுத்துட்டு தான் வாழ்ந்த போற மட்டும் வெயிட் பண்ணிக்க நிக்கணும் அப்படி என்று இருக்குமா இல்லையா சரி சின்ன குழு ஒன்று தானவா யாழ்ப்பாணத்துல என்ன வந்திருக்கு இந்த சர்ப்ரைஸ் யாழ்ப்பாணம் சொன்னா இது யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து வந்திருக்கு சாவச்சேரி இல்ல அவ்வளோத்துக்கு வேற சான்ஸ் இல்லை யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைகளா கொடுத்து அனுப்பி இருக்கிறா அவங்களோட நேமும் வந்து நேம் ஸ்டார்ட் லெட்டர் சொல்லவா எம்மில ஸ்டார்ட் ஆகுது நேம் எனக்கு கெஸ் பண்ணலமா யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைகளால் கொடுத்து அனுப்பி இருக்கிறா தான் என்ன வாழ்த்துன்னு சொல்லல சின்ன ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு தான் வாழ்த்து சொல்லணும் அண்ணாவா இருக்கும் இல்லையா அக்காவா இருக்கும் அக்காக்கு என்ன பேர் கௌசி இதுக்கு நிக்கிறாவா இதுக்குள்ள இல்ல அதாச்சும் இந்த சர்ப்ரைஸ் அனுப்பினாக்கள் இதுக்குள்ள இல்ல தாங்க உங்களோட பர்த்டேக்கும் வேறையெல்லாம் போயிட்டு தான் ஸோ சின்ன ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து எங்களை சார்பாக வாழ்த்திட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறீங்க ஒரு பொம்பளை பிள்ளைகள் அவங்களோட நேம் ஸ்டார்ட் லெட்டர் வந்து எம்மில ஸ்டார்ட் ஆகுது சான்ஸ் இருக்கா அவங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா என்று சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறார் என்ன கடுமையா யோசிக்கிறத பார்த்தா ஏதோ விஷயம் இருக்கு போல இருக்கு அப்படி ஒரு தெரியும் இல்லை அப்ப யார் அனுப்பினது சொல்லவா நேம நாங்கள் சொன்ன பிரச்சனை இல்லையா ஏன்னா அந்த கேர்ள் சொன்னவா சிலது பேரை சொன்னீங்கன்னா பிரச்சனைகளும் வேற சான்ஸ் இருக்கு மாட்டேன் வேர்க்குது ஆளுக்கு சரியா ஏன் வேர்க்குது இப்படி பயமா இருக்கா இல்லாட்டிக்கு டென்ஷனா இருக்கா ஆடா இந்த வகைக்கு வேர்க்காம என்ன செய்ய வேற அப்படியே அப்ப பேரை சொல்லட்டுமா யாருன்னு சொன்ன பிரச்சனை இல்லையா இல்லாட்டி ஆளைய நேரம் கூட்டிட்டு வருவோமா ஆளை கூட்டிட்டு வருவோமா அதாச்சும் ஆள் வெயிட் பண்ணிக்க நிக்குது மிக்கி காருக்கு ஆளை ராக்கிட்டு வாங்கோ கூட்டிட்டு வரவா வேணாமா உங்களோட பெர்மிஷன் நீங்க ஓமன்ட்டு சொன்னா தான் பாருன்னு சொல்லியிருக்கணும் மிக்கி ஓடி போயிட்டு ஓடி வரட்டுமா சரி அப்ப இன்னொரு கிஃப்ட் இருக்குது அந்த கிஃப்டை பார்த்தோம்னு சொன்னா கட்டாயம் தெரிஞ்சிடும் யார் கொடுத்துருக்கணும் பாப்போமா ரைட் சரி குட்டியா ஒரு பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு
இந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சில ஏதாச்சும் ஐடியா கிடைக்கலாம். சரி ஓபன் பண்ணுங்க. சரி என்ன கிஃப்ட் அடுத்தது வந்திருக்கு? வெளியில எடுங்க. தங்கத்தில் ஒரு மோதிரம் வந்திருக்கு. தங்கத்துல மோதிரம் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு சொன்னா யாரா இருக்கும்? அண்ணா கொடுப்பாரா? அக்கா கொடுப்பாவா? சரி படியல் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்களா? அம்மாண்ட சகோதரங்களா இருக்க சான்ஸ் இருக்கும். அப்படியா? அம்மா நிக்கிறாவா? அம்மா கூப்பிடுங்க வாங்க. அம்மா கொஞ்சம் மேல வாங்க. தப்பன்னு வாங்க. எங்களுக்கு டைம் இல்லை. ஆல்ரெடி நிறைய டைம் வெயிட் பண்ணிட்டோம் வந்து. சரி அதாச்சும் உங்களோட மகனுக்கு இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்களான்னு சொல்லி உங்களோட மகனை கொஞ்சம் பர்சனலா பிடிச்சிருக்காமன்ட்டு ஒரு அகல் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பி இருக்கலாம். என்ன சொல்றீங்க? சான்ஸ் இருக்குமா? சான்ஸ் இருக்கும். அம்மா கேஸ் பண்ண போறா அவளை என்ன பண்ணேன் ஜாழ்ப்பாணத்தில் அப்படி யாரும் இருக்கீனவா? என் அம்மாவும் எல்லாரும் அம்மாவும் கொடுத்திருக்க சான்ஸ் இருக்கு. இல்ல லேட்டா அம்மாட்ட வாரீங்க. இதுவும் அம்மா தான் செய்யறா. இதால அம்மா இதுவும் அம்மாவா இருக்கும். அப்படியா? அப்ப அம்மாண்ட ஃபேமிலியில இருந்து யாராச்சும் இல்லையா அம்மாவா இருக்கும். அம்மா என்ன சொல்றீங்க? நீங்க சர்ப்ரைஸ் பண்ணீங்களா மகனுக்கு? அம்மா ஒரே சிரிப்பா கிடக்கு. அம்மா தான். சரி அப்ப யாருன்னு சொல்லி பாப்போமா? அவ யாருன்னு தெரிஞ்சா என்ன சொல்ல போறீங்க அவளுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்ததுக்கு? அம்மா தானா? அச்சு அவசரப்பட்டு கண்ணெல்லாம் கலக்க கூடாது. சர்ப்ரைஸ் பண்ணது வேற யார்கள். சரி யாரா இருந்தா இந்த அண்ணா ரொம்ப பிடிச்சவராக தான் அனுப்பியிருக்கணும். சரி அப்ப யாருன்னு சொல்லி பாப்போமா? சரி அதுக்கு நீங்க ஒன்று செய்யணும். இந்த மைக்கை வச்சுட்டு டேபிள்ல வைங்க மைக்க. சரி மிக்கிய கண்ணாண்ட கண்ணேருக்க பார்த்துங்க. இறக்கி பார்த்தோணுமா? ரைட். அதாச்சும் இப்போ வந்து நாங்கள் வந்து 1 2 3 எண்ணுவோம். என்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு பாப்போமா? இறக்கி பார்த்தோணுமா? ஓ ரைட். அதாச்சும் உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ஒரு கேர்ள் வந்திருக்காங்க சொன்னாங்க. நீங்க நம்பியல. இப்ப அந்த ஆளை வந்து நேரம் கூட்டிட்டு வந்துட்டோம். இப்ப கண்ணை துறந்து காட்டினா சர்ப்ரைஸ் பண்ண ஆளையே பார்க்கலாம். என்ன பாப்போமா? ரைட். அதாச்சும் இந்த கிஃப்ட் அனுப்பினாங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் என்ன சொன்னா சரியான விருப்பமா? ஏன்னா சோ வளமையா பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுறதாம். இந்த முறை பிறந்த நாள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லி அவன் இந்த முழு அன்பையும் கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி இருக்கிறோம். வேணா ரைட். மிக்கியோட கண்ணத்துல ரைட். சர்ப்ரைஸ் பண்ண ஆளைய கொண்டு வந்து முன்னுக்கு விட்டு இருக்கிறோம். யார் யாரு யார் இது? மைக்கெடுங்க. வைஃப். அப்ப வைஃபை சொல்ல விட்டுட்டீங்க. மறந்து போயிட்டீங்களா? சரி எதிர்பார்த்தீங்களா வைஃப் தான் அப்படி சர்ப்ரைஸ் கொடுப்பான்? அவ சொன்னவா நான் நம்பல. அப்படியா? அவ சொல்லி நீங்க சொல்ல விட்டுட்டீங்க. அப்படியா? சரி ஏன்னா அதாச்சும் அக்காதான் வந்து இன்றைக்கு என் அவருக்கு என் அத்தானுக்கு பிறந்த நாள். ஸோ கொஞ்சம் சின்ன ஒரு சம்பவம் மட்டும் ஆளுக்கு செஞ்சுடுவோம் இன்றைக்குன்னு சொல்லி இப்படி அரேஞ்ச் பண்ணி இருக்கிறா. சந்தோஷமா? எதிர்பார்த்துறீங்களா வைஃப் தான் அப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவான்? எதிர்பார்க்கல. என்ன சொல்ல போறீங்க மனைவிக்கு இந்த தருணத்தில் அப்படி சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு? அதான் சொல்ல போறீங்களா? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லையா? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நான் பண்ண இடத்த மாறுங்க. அப்படியா? சரி ஏன்னா அக்காவுக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அவனு சொல்லி இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி இருக்கிறா. சரி இப்ப இன்னொரு வேலையோட செய்வோம். சரி மைக்கை வச்சுட்டு இந்த பொக்கையை கையில எடுங்க. நீங்க ஏன்னு சொன்னா நீங்க அக்காவை சரியா கெஸ் பண்ணி சொல்லாததால ஒரு குட்டி பனிஷ்மெண்ட் தர போறோம். என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? சரி இப்படி வாங்க. 2 பேரும் இப்படி வாங்க. சரி எல்லாரும் இருக்கா கை தட்டணுமா? என்னன்னு சொன்னா அண்ணா வந்து அக்காவை சரியா கெஸ் பண்ணாததால அண்ணாக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம். அண்ணா வந்து இந்த பொக்கையை வந்து முட்டுக்கால இருந்து அக்காவுக்கு கொடுத்து இப்ப ப்ரொபோஸ் பண்ண போறாரா? சரியா? சரி எல்லாரும் கை தட்டுங்க. சொல்லணும். இருக்கு என்ன இருக்கா? ரைட். அண்ணா கண்ணி கை தட்டி விடுங்க. ஏன்னு சொன்னா கூடுதலா வந்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் யாரும் எடுக்கிறீங்களா? வைக்கப்படுவினம். அண்ணா இதுதான் ஷார்ட் அண்ட் நைஸா செஞ்சுட்டீங்க. அப்படியா?
சரி எழுப்புங்க முட்டுக்கால் நோக்க போகுது சரி ஏன்னா அதாச்சும் அழகான அக்கா அன்பான அக்கா அக்கா வந்து ஆசைப்படுறா நீங்க இன்றைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும்னு சொல்லி ஏன்னா அப்ப அக்கா ஆசைப்படுற மாதிரி லைஃப்ல எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் சிறந்த தம்பதிகளா இணைஞ்சு இல்லறம் சிறக்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி 2 பேருமே பயணிக்கணும் என்று குரூப் லங்கா இவென்ட் பிளானர் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நாங்களும் வாழ்த்திக் கொள்கிறோம் இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள் சிரிக்கலாம் இனி நான் கொஞ்சம் சரி அக்கா ஏதாச்சும் பண்ணா சொல்ல போறீங்களா சொல்ல போறீங்களா ஏதாச்சும் லவ் யூ இதுக்காண்டி ஒரு கைதட்டணும் எல்லாரும் கைதட்டுங்க ரைட் என்ன சரி அக்கா அண்ணா வந்து அக்கா ஹக் பண்ணிவிடுங்க சரி ஏன்னா இந்த அன்பு எப்பவும் நீடிக்கணும் இதே மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாவும் உங்களோட சந்தோஷமான வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்க மட்டும் வாழ்த்திக் கொள்றோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ